விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் 29ஆம் நாள் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், போட்டிஸ்தானம், பந்தயங்கள் ஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானத்தில் பயணிக்க போறார். குலதெய்வ ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் பயணிக்க போறார். இந்த விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால, இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த மீன ராசியிலையும் இருக்குது. அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த அனுஷம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அதிபயங்கரமான அபரீதமான சுபபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்களை பொறுத்த மட்டும் எப்போவுமே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கிறதும், எதையுமே உற்று நோக்கி கவனித்து செய்யக்கூடியது அப்படிங்கிறதும், மறைபொருள் ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காக முயற்சி பண்ணுவதும், அகழ்வாராய்ச்சி பணியில் ஈடுபடுவதும், புலனாய்வு துறையில் ஈடுபடுவதும், அதாவது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறதும் எல்லாமே உங்களால் செய்யக்கூடிய ஒரு மிக உன்னதமான செயல்கள். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற வெறி வைராக்கியம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். காலபுருஷனுடைய 8வது வீடு மறைவு ஸ்தானம், புதையல் ரகசியங்களை சொல்லக்கூடிய ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம், போற்றி கேசு, வம்பு, வழக்குகள், விபரீத கண்டங்களை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த 8ஆம் இடம். இந்த இடத்தில் சனி பகவான் ஆயுள்காரகனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால ஆயுள் பலத்தை கொடுக்கின்ற பொழுதேவும் சில அவஸ்தைகளையும் அவர் கொடுத்து விடுவார். அதாவது 70 வயசு வரைக்கும் வாழ்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை அல்ல. அந்த 70 வயசு வரைக்கும் நாம் எப்படி வாழ்கிறோம், வாழ்ந்து கழிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்தான் முக்கியமான விஷயம். எந்த ஒரு சித்திரவதைகளும் இல்லாமல், கஷ்டங்களும் இல்லாமல், நஷ்டங்களும் இல்லாமல், மற்றவர்கள் தொந்தரவுகளுக்கு ஆளாகாமல், எந்த சூழ்நிலையிலும் ஒரு கௌரவமாக வாழ்ந்து கழிக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த அனுஷம் நட்சத்திரத்தை பிறந்த உங்களுடைய எதிர்பார்ப்பு. இதைத்தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருப்பீர்கள். இந்த ஆசைதான் உங்களுக்கு பூர்த்தியாக வேண்டும் அப்படிங்கிறது. இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது மிக கடுமையான போராட்டமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இளம் வயதிலேயே கூட நமக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் கூட இருந்திருக்கும். காரணம் என்னன்னு, சனி பகவான் உழைப்பாளி. சனி பகவான் உழைப்பாளி, வேலையின் தத்துவத்தை சொல்லக்கூடியவர், ஜீவனத்தை தேடி பயணிக்கக்கூடிய அமைப்பு உள்ளவர். அதனால் இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய இளமைக்கால வாழ்க்கை அப்படிங்கிறது கல்வியோடு சேர்ந்து கஷ்டத்தையும் பட்டு அப்பயே காசு பணம் சம்பாதிச்சு படிக்கக்கூடிய தன்மையிலெல்லாம் நீங்கள் இருந்திருப்பீங்க. குடும்ப கஷ்டத்தை கூட இளமையிலேயே நம்ம சுமக்க வேண்டிய கட்டாயத்திலையும் இந்த அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் இருந்திருப்பீங்க. அப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை பாதைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கரடுமுரடான பாதைகளாக இருந்திருக்கும். அதைத்தான் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள். உங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை, தைரியம் மட்டும் உங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பீடுகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான இழப்பீடுகள். அந்த எக்கச்சக்கமான இழப்பீடுகளை உங்களால் ஈடுகட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் மனவேதனையோடு நீங்கள் இருந்திருப்பீங்க. அதாவது கடந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது 7.5 சனியின் படியில் ஒரு 12 வருட காலங்களுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு 7.5 சனி நடந்து அதன் வழியாக எத்தனையோ இழப்பீடுகள், அவமானங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், தற்கொலையினுடைய விளிம்பிற்கே சென்று திரும்பி வந்த காலமெல்லாம் இருக்கும். இப்போ எப்படி நம்ம உயிர் பிடிச்சு வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடையெல்லாம் நீங்கள் இப்போ இருந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படியெல்லாம் படாத இன்னல்கள் எல்லாம் பட்டு வாழ்ந்து வந்து, எனக்கான அபிலாசைகள் பூர்த்தியாக மாட்டேங்குதே, நான் இந்த பூமியில் பிறந்ததே வேஸ்டா அப்படிங்கிற மாதிரியான சில நண்பர்கள் எல்லாம் கேள்விகளோடு இருந்திருப்பீங்க. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருப்பவர்கள். சோம்பல் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் துரிதமாக செயல்பட்டு உழைத்து கொண்டிருப்பவர்கள். அந்த உழைப்புக்கு அப்படிங்கிறது வருமானங்களே இருந்தாலும், அதை சரியான முறையில் பயன்படுத்த முயன்றாலும், எல்லோருக்குமே தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுத்த நமக்கு நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மனவேதனை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி
மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே அப்படிங்கிற வருத்தம் அப்படிங்கிறது இருக்கும். எத்தனையோ நன்மைகளை மற்றவங்களுக்கு செய்தும் கூட, நம்மள ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்றதுக்கு, நீங்க ஒரு நல்ல ஜீவன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட, ஒரு நபர் நமக்கு இல்ல அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும். புரிந்து கொள்ளுதல் இல்லை அப்படின்னு சொல்லி. வீட்ல கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட புரிந்து கொள்தல் அப்படிங்கிறது இல்லாம போயிருச்சு அப்படிங்கிற ஒரு வேதனை அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும். இது எல்லா பேருக்கும் இருக்கும்னு சொல்ல வரல. சில பேர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்கும். 8 மணி நேர வேலைக்கு 12 மணி நேரம் கடுமையாக உழைச்சும் கூட நானு ஒண்ணுமில்லாம தான் உட்கார்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இவர்கள்தான். புரியுதுங்களா? ஒரு அடிமை மாரி வேலை செஞ்சு கூட வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க. ஆனாலும் சாதிக்க பிறந்தவர்கள் நீங்க. அப்போ அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சாதனைகள் அப்படிங்கிறது எப்போ புரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இப்போ இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணிக்கின்ற பொழுது, இந்த இடத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை கடந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கின்ற காலகட்டத்தில் இந்த அனுஷம் நட்சத்திரத்துக்காரர்களுடைய வாழ்க்கை டாப் லெவல்ல வரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சனி பகவான் பயிற்சியாக ஒரு 2025 மார்ச் மாதம் 29 நாள் பயிற்சியாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது அவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பயணிப்பார். ஒரு 6 மாத காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியின் உச்சத்தில் வைத்து உங்களை அழகு பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் விலகி போகக்கூடிய காலகட்டம். உங்களை எந்த அளவுக்கு சனி பகவான் பிடித்து ஆட்டினாரோ, எந்த அளவுக்கு ஒரு வட்டத்துக்குள்ள வச்சு உங்களை வெளியில வரவிடாம தடுத்து கட்டி போட்ட மாதிரி நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்களோ, அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல நிச்சயமாக இந்த சனி பகவான் செயல்படுவார். அப்போ இதுவரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு முதலில் அவர் செய்து கொடுக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது, சனி பகவானுடைய முதல் வேலை அப்படிங்கிறது உங்களை ஒரு நல்ல பணியில் கொண்டு அமர்த்துவது. அந்த பணியில் அமர்த்தி உங்களை சிறப்பாக செயல்பட வைப்பது. அந்த பணி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவியாக கூட இருக்கும். ஏன்னா சனி பகவான் எப்பவுமே கர்மகாரகன், ஜீவனகாரகன் அப்படிங்கிறது பொழுது, நீதிமான் அப்படிங்கிற பொழுது, நாம எப்பவுமே நேர்மையாக தான் வாழணும் அப்படிங்கிற வைராக்கியத்தில் இருக்கிறோம். அந்த உழைப்பு கூட நேர்மையான உழைப்பாக இருக்கும்னு சொல்லி நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு நல்ல போஸ்டிங்கில் கொண்டு போய் உங்களை உட்கார வைப்பார். அப்போ அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அரசு சார்ந்த துறைகளில் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த 2025 மார்ச் மாதத்திலிருந்து ஒரு 6 மாதம், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டை விட்டுருங்க. அதுக்கப்புறம் செப்டம்பரில் கண்டிப்பாக இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு துறையில் நிச்சயமாக பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். தனியார் துறையில் இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஹை போஸ்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு, வேலையில்லா திண்டாட்டத்தில் இருந்தவர்களுக்கு சிறப்பான நல்லதொரு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உயரும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்துடன் சென்று குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருவீர்கள். அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்புகளை ஆன்மீக ரீதியாக நீங்க சந்திப்பீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். நல்ல நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். இதுவரைக்கும் தடை தாமதப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் தடைகளை உடைத்தெறிந்து அது வெற்றி பயணமாக இருக்கும். வெற்றி பாதையில் சென்று நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய காலகட்டம்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க. எப்படி எடுத்த காரியம் நிறைவேறாமல் இருந்தால் அது நிறைவேறிட்டா அதுவே போதுமான விஷயம் இல்லையா? அதெல்லாம் வெற்றியில் முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடை சனி பகவான் நிச்சயமாக தருவார். பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் இருந்தால் அந்த வில்லங்கங்கள் எல்லாம் அகன்று நிச்சயமாக அதன் மூலமாக இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியதைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். பிள்ளைகளால் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைகள் சேரக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக இருக்கும். அவர்கள் மூலயமாக உங்களுடைய மனம் அப்படிங்கிறது
அவர்கள் உங்களுக்கு வாங்கி தந்த அந்த பேரும் புகழை பார்க்கின்ற பொழுது ரொம்ப மனசு சந்தோஷமா இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளுக்கெல்லாம் நீங்க வருவீங்க. குடும்பத்துல வந்து உங்களுடைய வாக்கு சொல்லுக்கு நிச்சயமாக அனைவரும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அமைப்பில இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடங்களில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டார்ச்சரும் இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல், நிம்மதியாக வேலை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வருவீங்க. இதன் மூலமாக வீடு, வண்டி, வாகனம், சொத்து பத்து, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும். புரியுதுங்களா? நீங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல பிளாட் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்தில் பிளாட் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அந்த பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி புதிய கண்டுபிடிப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய திறமைகள் அங்கே பளிச்சிடும். அதன் வச்சு உங்களுக்கு ஒரு சிறந்த ப்ரொமோஷன்கள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். நீங்க பேரும் புகழுடன் விளங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அப்போ அனுஷ நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போ நமக்கு நல்ல பலாபலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தான். அப்போ சனி பகவான் மீன ராசியில் அவருடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலாபலன்கள் கிடைக்கும். புரியுதுங்களா? இதுக்கப்புறமா உயர் கல்வி அப்படிங்கிறது சிறப்பாக போயிட்டு இருக்கும். உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கல்விகள் இருக்கிற தடை தாமதங்கள்லாம் விலகி அந்த பட்டங்களை வரக்கூடிய அமைப்பில் நல்லா படித்து முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி படித்தவுடன் சில பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருக்கும். அதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இந்த சனி பகவான் தருவார். அடிமட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற, அதாவது அழுக்கு உடையில் வேலை செய்து கொண்டிருக்கிற கூலி தொழிலாளர்கள் கூட அந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் வெள்ளையும் சுலைமான வேலைக்கு போய் நம்ம இருக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். புரியுதுங்களா? அதே மாதிரி பழைய பொருட்களை வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள், சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம்னு வச்சுக்கோங்க. பணமழை கொட்டக்கூடிய அமைப்பு எப்படின்னு கேட்டால், சனி பகவான் எப்போவுமே இந்த அழுக்கு சார்ந்த பொருள்கள் அப்படிங்கிறது, இப்போ பழைய பொருட்கள், பழைய இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? பழைய பிளாஸ்டிக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் நிறைய வாங்கி விற்பாங்க. பழைய பொருட்கள் அந்த மாதிரி ஒரு குடோன் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல பலாபலனை இந்த சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பார். அதன் போல பண பொருள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அப்படியெல்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இங்கே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போது விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எனக்கான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போ மாறும், அதற்கான வாய்ப்புகளை எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம்தான். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய எதிர்கால தேவைகள் இதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி தூக்கி எறிந்து படுத்தப்பட்டவர்களுடைய முன்னாடியெல்லாம் நீங்கள் கௌரவமாக வாழக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு சப்போர்ட்டிங் இல்லாமல் தன் கையை முண்டி தானே எந்திரிச்சு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் இருக்கும். அப்போது இந்த அதாவது எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரியெல்லாம் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம்னு அர்த்தம். அப்போ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அது இப்போ தான். அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற தலைகீழாக மாறும். நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, இப்படி தான் நம்ம இருப்போமா, இப்படி நல்லா வாழ்வோமா, இப்படி காசு பணத்தோடு வாழ்வோமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு இப்போ தான். அப்போது அதாவது நினச்சி பார்க்காத அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல சுப பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நல்ல இடத்துல திருமணம் பண்ணி நல்ல வாழ்க்கை அமைக்கக்கூடிய அமைப்பில் நிறைய நண்பர்களுக்காக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். பிரிவினைகள் அப்படிங்கிறது இருக்காது. உறவுகள் நம்மளை பாராட்டக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. நண்பர்கள் நம்மளை பாராட்டக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. தூரதேச பயன்கள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயத்தை நம்ம பெறுவோம். நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடைய போகிறோம். அதுதான் நிச்சயமான உண்மை. அப்போ அனுஷ நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை அப்படிங்கிறத பிரகாசிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த டைம்தான். நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கவலையை விட்டு தள்ளுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு உங்களை லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரா, ராசியாதிபதி பலம் இருக்கிறாரா, நட்சத்திரத்தினுடைய அதிபதி பலம் இருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்க. சுபகிரகங்களுடைய பார்வை சனி பகவானுக்கு ஜென்ம ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்க. இப்போ சுபத்துவத்தோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது சனி பகவானுடைய பார்வையில் இருந்தாலோ அல்லது சுபகிரகம் சனி பகவானை பார்த்தாலோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக மிக அற்புதமான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைச்சே தீரும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு
ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில நீங்க சிறந்து விளங்குவீங்க. எந்த பதவிக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த பதவியில போய் உட்காருவீங்க. எதையெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கின்றோ அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும். புரியுதுங்களா? அதனால அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகள், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதான் ஒரே வார்த்தையில சொல்லியாச்சு. அரியணையில் ஏறும் அனுஷ நட்சத்திரம். நிச்சயமாக இதுதான் நடக்கும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.